இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செய்யலாம் வாங்க. பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், சீரகம், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கலாம். ஏன்னா ஆயில் விட்டிங்கன்னா மேலே பொங்கி வராது. அப்புறம் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கணும் இல்லையா? உப்பு போட்டு லைட்டாக, நான் ரொம்பலாம் போட மாட்டேன், லைட்டாக கொஞ்சோண்டு புளி போடுங்க. கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 விசிலில் விட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சிருச்சு நான் விட்டது. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சாம்பார் ஆயிடுச்சு. நான் தாளித்து கொட்டிட்டேன். வெங்காயம், எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டேன். அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச 2 இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா சொல்லுங்கள். மறக்காமல் செஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.